ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். நான் மீனா. இன்னைக்கு நாம 11th ஹிஸ்டரியில அரேபியர் மற்றும் துருக்கியர் வருகை லெசன் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப பெரிய லெசன் அப்படின்ற கவலை எல்லாம் வேணாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்காக சொல்றேன். அண்ட் லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் டூ கொஷின்ஸ் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா உடனே அப்டேட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் பெண் முஸ்லிம் ஆட்சியாளர் யார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் பெண் முஸ்லிம் ஆட்சியாளர் யார்? செகண்ட் கொஸ்டின், சந்தை சீர்திருத்தம் செய்தவர் யார்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முதல் பெண் முஸ்லிம் ஆட்சியாளர் யார்? செகண்ட் கொஸ்டின் வந்து சந்தை சீர்திருத்தம் செய்தவர் யார்? ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சருமே இந்த லெசன்ல தான் இருக்கு. அண்ட் நல்லா லிசன் பண்ணிட்டே வாங்க. முக்கியமா ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சா மட்டும்தான் நீங்க பின்னாடி ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, வாங்க இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கற்றல் நோக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அரேபியரின் சிந்து படையெடுப்பு வெற்றி பெற்றதை தொடர்ந்து. ஸோ சிந்து படையெடுப்பு அரேபியர் எப்படி வந்து சிந்துவை கைப்பற்றினாங்க, அண்ட் கஜ்னி முகமது, கோரி முகமது இவங்களோட இராணுவ தாக்குதல் இருக்கு இல்லையா, இதோட விளைவுகளை படிக்க போறோம். அடுத்து வெவ்வேறு வம்சாவளி அரசுகளால் நிறுவப்பட்டு நிலைப்படுத்தப்பட்ட தில்லி சுல்தானியம் அண்ட் சுல்தானிய காலத்து சமூக பொருளாதார நிலைமை. ஸோ இந்தியாவில் இலக்கியம், கலை, இசை, கட்டடக்கலை முதலான துறைகளில் நிகழ்ந்த பண்பாட்டு பரிமாற்றத்தில் இஸ்லாமிய தாக்கத்தை புரிந்து கொள்வது. ஸோ இது எல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அறிமுகம் பாருங்க. 13 முதல் 16ஆம் நூற்றாண்டு முற்பகுதி வரையான காலத்தில், அதாவது 1200 இருந்து 1550 வரைக்கும் இந்த டைம்ல வந்து இஸ்லாமிய அரசு, அதாவது டில்லி சுல்தானியம் இருக்கு இல்லையா, இது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நிறைய பெரிய பெரிய கதையா இருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை தவிர நீங்க கண்டிப்பா வேற எதுவுமே படிக்க வேணாம், இது மட்டும்தான் எக்ஸாம்ஸ்ல வரும். அண்ட் லாஸ்டா இந்த லெசனோட ஓவர்வியூ மாதிரி சொல்றேன், அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அரேபியரின் வருகை. இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரைகளுடன் கடல் வழி வணிக தொடர்புகள் கொண்டிருந்தனர். ஸோ இந்தியாவில் வந்து கிழக்குலையும் சரி மேற்குலையும் சரி எல்லாத்துலேயுமே கடல் வழி வணிகம் வந்து அரேபியர்கள் பண்ணாங்க. ஸோ அது எந்தெந்த பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிழக்குல வந்து கோரமண்டல், சோழமண்டலம் கடற்கரையில வந்து குடியேறினர். ஸோ மேற்குல வந்து மலபார், கிழக்குல வந்து கோரமண்டல், சோழமண்டல் கடற்கரை தான். ஸோ மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் யாருன்னா இந்த அரேபியர்கள். ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேயே வந்து குடியமர்ந்திருக்காங்க, அங்கேயே வந்து குடியிருந்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பொது ஆண்டு 712 வந்து அரேபியன் படையெடுப்பு நடந்திருக்கு. ஸோ பொது ஆண்டு 712 அரேபியரின் படையெடுப்பு நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மங்கோலிய படையெடுப்புகள் கோரி சுல்தான் ஆட்சியும் கஜினியையும் அழித்து உச் மற்றும் முல்தானின் அரசர் சுல்தான் நஸ்ருதீன் குபாச்சுவின் கருவூலத்தை காலியாக்கின. மங்கோலிய படையெடுப்பு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சுல்தானிய ஆட்சியும் கஜினியும் அழித்து நஸ்ருதீன் குபாச்சாவின் கருவூலத்தை வந்து காலியாக்குச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிதான் வட இந்தியாவில வந்து தன்னோட செல்வாக்கை விரிவுபடுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு சுல்தான் இல்துமிஷ்க்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்து இந்தியாவை வந்து ஏறத்தாழ 4 நூற்றாண்டுக்கு மேல ஆள்றதுக்கு வழியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, துருக்கிய மங்கோலிய வழி வந்தவர்கள் ஆவார்கள். இல்துமிஷ் ஒரு இல்பாரி துருக்கியர் என்பதோடு, ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க, இல்துமிஷ் ஒரு இல்பாரி துருக்கியர் என்பதோடு அவரது இராணுவ அடிமைகள் பலரும் வந்து புக்ரா, சாமர்கண்ட், பாக்தாத் ஆகிய இடங்கள்ல சேர்ந்த வணிகர்களால டில்லிக்கு கூப்பிட்டு வந்து அடிமையா வித்துட்டாங்க. ஸோ துருக்கி மங்கோலிய வழி வந்தவங்க இவங்க. ஸோ பிற இனத்தை சேர்ந்த அடிமைகளும் இருந்திருக்காங்க. குறிப்பா மத்திய இந்தியாவின்
மிகிரிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட ஹிந்து கான் இருந்தனர். இல்துமிஷ் அவர்கள் அனைவருக்கும் துருக்கிய பெயர்களை சூட்டினார். சோ இந்த மாதிரி மங்கோலிய வழி வந்த அடிமைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து துருக்கிய பெயர் தான் வந்து இல்துமிஷ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காலகட்டம் 1206 டு 1520 வரைக்கும் டில்லி சுல்தானியம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரே மரபை சேர்ந்த ஆட்சியாளர்களால ஆளப்படவில்லை. ஸோ 5 வெவ்வேறு வம்சம் சேர்ந்தவங்களால ஆளப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் டெல்லி சுல்தானியம். ஓகேங்களா. டெல்லி சுல்தானியம் வந்து ஒரே ஒரே மரபுல இருந்தவங்களால ஆளல 5 மரபு. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா MKTSL. ஓகேவா, இந்த 5 மரபு தான் MKTSL. ஸோ எம்னா மம்லுக் வம்சம், மம்லுக் வம்சம்னா அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1206 இருந்து 1290 வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கேனா கில்ஜி வம்சம். ஸோ 1290 இருந்து 1320 வரைக்கும். நெக்ஸ்ட் டீனா துக்ளக் வம்சம். இது வந்து 1320 இருந்து 1414 வரைக்கும். அடுத்தது சையத் வம்சம். ஸோ எஸ்னா சையத் வம்சம். இது வந்து 1414 இருந்து 1451 வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, எல்னா லோடி வம்சம். இதுதான் 1451 இருந்து 1726 வரைக்கும். சோ இந்த வம்சத்தோட இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மம்லுக் வம்சம் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும், கில்ஜி வம்சம் அண்ட் துக்ளக் வம்சம் அண்ட் சையத் வம்சம், இதுல இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, டெல்லி சுல்தானியர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகள். சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். டெல்லி சுல்தானியர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது மேக்சிமம் பொறுத்துக, தவறானதை கண்டுபிடி, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அல்பெர்னி, தாரிக் அல் ஹிந்த். ஸோ இது வந்து அரபு மொழியில எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும் அப்படிங்கிற ஒரு நூல். நெக்ஸ்ட் மின்ஹஜ் உஸ் சிராஜ், இது தகபத்தி நஸ்ரி, அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு. ஸோ இது எப்பனா 1260. நெக்ஸ்ட் ஜியாவுத்தீன் பாரணி, தாரிக் பெரோஸ் ஹாகி. ஸோ இது என்னன்னா பெரோஷ் துக்ளக் வரையிலான டில்லி சுல்தான்களோட வரலாறு. ஸோ பெரோஷ் துக்ளக் இருக்காரு இல்லைங்களா, அவர் வரைக்குமான டில்லி சுல்தானிய வரலாறு தான் இது. நெக்ஸ்ட் பாருங்க, அமீர் குஷ்ரு. இவர் வந்து என்னென்ன எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மிஃபா உல் புது, இது வந்து ஜலாலுதீன் குறித்த வெற்றி. ஜலாலுதீன் இருக்காரு இல்லைங்களா, அவரோட வெற்றியை பத்தி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கஜைன், இது வந்து உல்ஃபுதா அப்படின்ற நூல். இது வந்து அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகள். இது வந்து பாரசீக மொழியில எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் துக்ளக் நாமா, இது வந்து துக்ளக் வம்சத்தோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்குது. இது வந்து பாரசீக மொழியில எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சம்சி சிராஜ் அஃபீஃப் தாரிக் ஃபெரோஜ் ஹாகி, இது வந்து டில்லி சுல்தானியம் பற்றி பாரசீக மொழியில பாரணியின் குறிப்புகளை ஒட்டியது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குலாம் யாஹா பின் அகமத், இவர் வந்து தாரிக் முபாரக் ஹாகி. சோ இப்படி ஒரு நூல் எழுதியிருக்காரு. நூல் பேர் என்ன, தாரிக் முபாரக் ஹாகி, சையது ஆட்சியாளர் முபாரக் ஷாவின் ஆட்சியில் பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் ஃபெரிஷ்டா, இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு பாரசீக மொழியில எழுதினது. சோ பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, பாரசீக வரலாற்று ஆவணங்கள் டில்லி சுல்தானியம் குறித்து மிகைப்படுத்தி கூறுகின்றன. ஸோ பாரசீக வரலாற்று ஆவணம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, டில்லி சுல்தானியம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது, பில்டப் பண்ணி சொல்லுவாங்கல்ல, மிகைப்படுத்தி கூறுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட சுல்தானின் ஆட்சியில் நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்து அவற்றின் கருத்துகள் எந்த விமர்சனமும் இன்றி நவீன கல்வி புலத்தினுள் சேர்க்கப்பட்டுள்ளன. சோ சுனில் குமார் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு, எமர்ஜ் ஆஃப் டெல்லி சுல்தான். நெக்ஸ்ட் பாருங்க, சிந்து மீது அரபு படையெடுப்பு. சோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிந்து மீது அரபு படையெடுத்துதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், அரேபியர்களோட வருகையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஈராக்கோட அரபு ஆளுநர் ஹஜ்ஜத் பின் யூசுப், இவங்கதான் வந்து அரபியர்களை வந்து உள்ள அனுப்புறாரு, இந்த ஆளுநர் தான். சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிந்து அரசர் தாகீரை எதிர்த்து, சிந்துவோட அரசரா அறியப்படுறவர் வந்து தாகீர், அவங்களதான் முதல்ல வந்து
வெற்றி பெறதுதான் இதோட திருப்பு முனை. சோ யாருன்னு பாருங்க, முகமது பின் காசிம். இவங்களை யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா ஈராக்கின் அரபு ஆளுநர் தான் அனுப்பியிருப்பாரு. சோ சிந்து பகுதியில் தாகி தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. சோ இங்க வந்து பிராமணர்கள் அதிகமா இருந்ததால இதை வந்து பிராமணாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பகுதியை வந்து முகமது பின் காசிம் வந்து எளிதில கைப்பற்றிடுவாரு. சோ அதுக்கு முகமது பின் காசிம் வந்து பிராமணத்தை எளிதில் கைப்பற்றுறாரு. ஸோ தாகிரை விரட்டி சென்ற காசிம் வந்து அவரை வந்து கொன்னுடுறாரு. ஓகேங்களா. அடுத்தது அரேபியரின் சிந்து படையெடுப்பானது ஒரு விளைவுகளற்ற வெற்றியாவே இருந்தது. ஸோ இதனால எந்த ஒரு விளைவுமே இல்லை. சிந்து மக்கள் எப்பவும் போல அவங்களோட மதத்தை பின்பற்றுறதுக்கு முழு பாதுகாப்பு தந்தாங்க. அண்ட் தான் கொள்ளையடிச்சதுல வந்து 1/5 காலிபாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு காசிம். அதுக்கப்புறம் மிஞ்சினதான் வந்து தன்னோட படை வீரர்களுக்கு எல்லாமே கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, கஜினி முகமது. ஸோ கஜினி முகமதுனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா மீது 17 முறை படையெடுத்தவர் அப்படின்னா கஜினி முகமது தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கஜினி முகமது எதுக்காக படையெடுத்தார்னா ஆட்சி அமைக்கணும், இல்ல வந்து வேற எந்த காரணத்துக்காகவே இல்லை. இந்தியாவில இருக்க செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போறது மட்டும்தான் இவரோட முக்கியமான நோக்கமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இத பாருங்க, சாமானி பேரரசில் குரசன் ஆளுநராக இருந்த துருக்கிய அடிமை அல்பிஜின் 963 கிழக்கு ஆப்கானிஸ்தானில் இருந்த கஜினி நகரை கைப்பற்றி ஒரு சுதந்திர அரசை நிறுவினார். சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த அல்பிஜின் வந்து இறந்து போறாரு. சோ அதுக்கப்புறம் இந்த உயர்ந்த குடியில இருக்கவங்க சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சபுக்தஜினுக்கு முடிசூட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்துஜின் தான் வந்து ஒரு சுதந்திர அரசை நிறுவுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சபுக்தஜினுக்கு வந்து முடிசூட்டுறாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் வந்து இஸ்லாமிய அரசை வந்து தென்னிந்திய சைட்ல வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்ற நடவடிக்கையில தான் சபுக்தஜின் தொடங்கி வைக்கிறாரு. என்ன பண்றாருன்னா ஆப்கானிஸ்தான் வாகி அரசர் ஜெயபாலரை தோற்கடிக்கிறார். ஓகேவா. ஆப்கானிஸ்தான்ல வாகி அரசர் வந்து ஜெயபாலரை தோற்கடிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து தன்னோட மூத்த மகன் வந்து மாமூத் இவர் வந்து ஆட்சி பொறுப்புல அமர்த்துறாரு. ஸோ 997 சபுக்துஜின் இருந்ததுக்கு அப்புறம் கஜினி மஹமூத் வந்து குரஷன்ல இருக்காரு. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் இளைய மகன் இஸ்மாயில் வந்து வாரிசா அறிவிக்கப்படுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இளைய மகன் வந்து இஸ்மாயில் தான் வாரிசு. ஸோ அதுக்கப்புறம் இஸ்மாயில தோற்கடிச்சிட்டு 27 வயசுல கஜினி முகமது வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. ஸோ இவ பதவி ஏற்கிறதுக்கு வந்து ஒரு அங்கி அளிக்கிறாங்க. அது என்னன்னா யாமினி உத்தவுலா. இது வந்து பேரரசரின் வலது கை என்ற பட்டத்தையும் வழங்கி கலிபா அவரை அங்கீகரித்தார். ஓகேவா. சோ இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் அப்படின்னா, இவருக்கு கொடுக்கப்பட்ட அங்கி அப்படின்னா யாமினி உத்தவுலா, பேரரசின் வலது கை அப்படின்ற பட்டம். பேரரசின் வலது கை என்ற பட்டத்தை வழங்கியது கலிபா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். 32 ஆண்டுகள் வந்து கஜினி முகமது வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஸோ இவர் வந்து 17 முறை இந்தியா மீது தாக்குதல் நடந்திருக்காரு. ஸோ இவரோட தாக்குதல்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோமநாத் அப்படின்ற கோயிலை வந்து இவர் வந்து இடிச்சிருப்பாரு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஷாஹி அரசன் அனந்தபாலரை தோற்கடிக்கிறாரு கஜினி முகமது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுராவை சூறையாடுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கஜினி முகமது வந்து 1025 குஜராத் கடற்கரையில இருக்கிற கோவில் நகரமான சோமநாதபுரத்தை வந்து படையெடுத்து கொள்ளையடிக்கிறாரு. ஸோ அப்புறம் சோமநாதபுரம் கோவிலையும் கொள்ளையடிக்கிறாரு. இவங்க கஜினி முகமது வந்து ரொம்ப ஒரு கொடும் படையெடுப்பாளர் அப்படின்ற மாதிரிதான் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு மத ஆதிக்கம் சார்ந்தவர். அப்படி ஏன்னா இந்து கோயிலை வந்து இடிச்சு தரமட்டமாக்குறது வந்து இவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ மத ஆதிக்கம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மத ஆதிக்கம் கொண்டவர் வந்து கஜினி முகமது வந்து போர்ட்ரே பண்றாங்க. நெக்ஸ்ட் அடிமைகளை வச்சு
இந்தியாவின் இந்து அரசாட்சிகளிடமிருந்து ஈரானின் இஸ்லாமிய அரசாட்சிகளிடம் இருந்தும் அடிக்கப்பட்ட போர்க்கொள்ளையிலிருந்து இவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. ஸோ அடிமைகளை என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, அப்புறம் ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு வந்து ஊதியம் எங்க இருந்து வருதுன்னா இவங்க போர் கொள்ளை அடிக்கிறாங்க இல்லையா, அதுல இருந்து இவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த போர்க்கொள்ளையில இருந்து கைப்பற்றப்பட்ட செல்வம் குறித்து பாரசீக குறிப்புகள் வந்து மிகைப்படுத்தி கூறுகின்றன. ஸோ பாரசீக குறிப்புகள் என்ன பண்ணுதுன்னா இத பத்தி எக்ஸ்ட்ரா ரொம்ப மிகைப்படுத்தி கூறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சோமநாதபுரத்தை 1025 சூறையாடியதில் 2 கோடி தினார் மதிப்புடைய கொள்ளை பொருள்கள் கஜினி மாமூதுக்கு கிடைத்ததாக நம்பப்படுகிறது. சோ சோமநாதபுர கோயிலை வந்து இவர் எந்த இயர்ல வந்து சூறையாடி இருக்காரு அப்படின்னா 1025. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கஜினி முகமது சோமநாதபுரத்தை எந்த வருடம் கொள்ளையடித்தார் அப்படின்னா 1025. ஸோ இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. எந்த வருடம் வந்து தரைமட்டமாக்கினார், இந்த மாதிரி கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வரலாற்று அறிஞர் ரோபிலா தாப்பர் வந்து சோமநாதபுர படையெடுப்பு குறித்த தகவல்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டில் அரபு மரபு வழிப்பதிவுகளில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க சோமநாதர் கோவில் இதுதான். கஜினி மாமூது வந்து இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் உறவினர்களிடையே வாரிசுரிமை தொடர்ந்து மோதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ 42 ஆண்டு வந்து சுல்தான் இப்ராஹிம், 17 ஆண்டு வந்து அவர் மகன் மாசூத். ஸோ இவங்க வந்து ரொம்பவே செலக்டிவா ஆட்சி செஞ்ச ஒரு 2 பேர்னா இவங்க தான். அதுக்கப்புறம் வாரிசுரிமை வந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அப்படி இருந்துமே இவங்க 2 பேரும் ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கஜினி வம்சத்தின் பிற்கால ஆட்சியாளர் வந்து லாகூரில் மட்டுமே அதிகாரம் செலுத்த முடிந்தது. கஜினி வம்சத்தின் பிற்கால ஆட்சியாளர்கள் லாகூர்ல மட்டும்தான் ஆட்சி பண்ண முடிஞ்சது. அண்ட் கஜினி வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னா குரவ் ஷா. ஸோ இவர் 1192 கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். ஸோ இவரோட மரணத்தோட கஜினி அரசு வந்து முடிவுக்கு வந்துருது. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் குரவ் ஷா. இவர் 1192 வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. ஸோ இவரோட கஜினி அரசு முடிவுக்கு வந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுனா கணிதவியலாளரும் தத்துவ ஞானியும் வானியலாளரும் வரலாற்று ஆசிரியருமான அல்பெர்னி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்பெர்னி கஜினி மாமூதுடன் இந்தியா வந்தார். ஸோ கஜினி மாமூதுடன் இந்தியா வந்தவர் யாருன்னா அல்பெர்னி. கிதாப் உல் ஹிந்த் என்று தனது நூலை ஏற்றுவதற்கு முன்பு அவர் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நூலை எழுதுறதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் கத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்து மத நூல், தத்துவ நூல் இது எல்லாமே படிச்சிருக்காரு. யூக்ளிடின் கிரேக்க நூலை கூட வந்து சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்தாரு. ஸோ அப்புறம் வந்து ஆரியப்பட்டரோட முக்கியமான நூல் வந்து ஆரியப்பாட்டியம். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பூமி தன்னோட அச்சுல எப்படி சுழலுது, இரவு பகல் எப்படி ஏற்படுத்துது, இதெல்லாம் தான் இந்த ஆரியப்பட்ட நூல்ல இருக்கும். இதையுமே இவர் வந்து மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்துறாரு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் மற்ற நாடுக்கும் இடையே ஒரு பாலமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கஜினி மாமூதோட இந்தியா வந்தவர் யாருன்னா அல்பெர்னி. ஸோ இவர் வந்து சமஸ்கிருதம் கத்துக்கிறாரு, இந்து மத தத்துவ நூல்களையும் கத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் கோரி முகமது. கோரி முகமது வந்து தான் கைப்பற்றிய நிலப்பகுதியில வந்து முதலீடு செய்யறாரு. 1180லயும் 1190லயும் நவீன பஞ்சாப், சிந்து, ஹரியானா மாநிலங்கள்ல வந்து அவர் காவல் அரண்களை அமைக்கிறாரு. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் பாருங்க, படையரண் நகரங்களை வந்து கோரி அமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கஜினியோட படையெடுப்பு வந்து கொள்ளையடிக்கும் நோக்கம் கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க. இவரோட இது வந்து சீராக வந்து சேர, ஸோ கொள்ளையெடுத்த செல்வமும் சிறையும் வந்து சீரா வந்து சேருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கோரி வந்து படையரண் நகரங்களை அமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1175 வந்து முல்தான் மீது படையெடுத்த கோரி முகமது அதை அதன்
இஸ்லாமிய வம்ச ஆட்சியாளரிடமிருந்து கைப்பற்றினார். சோ 1175 என்ன பண்றாருன்னா இஸ்லாமிய ஆட்சியாளரிடமிருந்து கைப்பற்றினார். சோ உச்கோட்டை வந்து தாக்குதல் இன்றி, சோ இவர் கைப்பற்றின உடனே உச்கோட்டை என்ன பண்றாங்கன்னா அவங்க எந்த தாக்குதலுமே இல்லாம அவங்களே வந்து அடிப்பணிஞ்சிருந்தாங்க. அடுத்தது குஜராத்தின் சாளுக்கியர் அபுமலையில் கோரி முகமதுக்கு ஒரு பயங்கர தோல்வியை கொடுத்தார். சோ குஜராத்தோட சாளுக்கியர் இருக்காங்க பாத்தீங்களா, அவர் வந்து கோரிக்கு ஒரு பயங்கர தோல்வியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இயர்னா 1179. சோ இந்த மாதிரி இயர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன். சோ அதை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்க்கு இந்த லெசன்ல இது மட்டும் போதும். சோ இந்த தோல்விக்கு அப்புறம் கோரி முகமது என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட படையெடுப்போட போக்கு வந்து மாற்றி இருக்காரு. சோ அதுக்கப்புறம் சிந்துலயும் பஞ்சாப்லயும் வந்து தன்னோட நிலையை உறுதிப்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, பிருத்திவிராஜ் சவுகான். இவர் வந்து பிருத்திவிராஜ் சவுகான் அஜ்மீர் சவுகானின் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபர்ஹிந்தா கோட்டையை முகமது கோரி தாக்கினார். தபர்ஹிந்தா கோட்டையை முகமது கோரி தாக்கினார். சோ அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சவுகான் வந்து தபர்ஹிந்தாவுக்கு அணிவகுத்து சென்று 1191 வந்து முதலாவது தரையின் போரை நிகழ்த்தினார். சோ முதலாவது தரையின் போர் எந்த இயர் நடந்துச்சு அப்படின்னா 1191. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாவது தரையின் போர் எப்ப நடந்துச்சுன்னா 1191. இதுல வந்து பிருத்திவிராஜ் சவுகான் வந்து முகமது கோரிய வந்து தோற்கடிச்சிடுறாரு. சோ முதலாவது தரையின் போர்ல வந்து முகமது கோரிய வந்து பிருத்திவிராஜ் சவுகான் தோற்கடிச்சிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் சவுகான் தோற்கடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு எல்லைப்புற சண்டையா மட்டும்தான் யார் மைண்ட்ல வச்சுக்கிறாங்கன்னா கோரி மைண்ட்ல வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தரையின் போர்ல வந்து முகமது கோரி வந்து காயம் அடைஞ்சிடறாரு. அப்புறம் வந்து ஒரு குதிரை வீரன் தான் அவரை பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சோ முகமது கோரிய வந்து ரொம்ப சாதாரணமா பிருத்திவிராஜ் சவுகான் எப்படி சொல்ற மைண்ட் பண்ணி அதை பெருசா எடுத்துக்காம அந்த வெற்றியோட அவரை விட்டுருப்பாரு. சோ ஆனா முகமது கோரி என்ன பண்ணிருப்பாருன்னா 1192 மீண்டும் போர் தொடுத்திருப்பாரு. இது வந்து இரண்டாவது தரையின் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1192 நடந்தது இரண்டாம் தரையின் போர். சோ முதல் தரையின் போர் 1191, இரண்டாவது தரையின் போர் வந்து 1192. இரண்டாம் தரையின் போர்ல முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சவுகானை தோக்கடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த போரை வந்து வரலாற்றோட ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்றாங்க. போர்ல வெற்றி பெற்ற பிறமே கூட கோரி வந்து பிருத்திவிராஜ் சவுகானிடமே வந்து ஆட்சியை ஒப்படைச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னா ராஜதுரோக குற்றம் அவர் மேல சொல்லி அவர் வந்து கொன்னிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் தனது நம்பிக்கையான தளபதியை வந்து குத்புதீன் ஐபிக், சோ முகமது கோரியோட நம்பிக்கையான தளபதி யாருன்னா குத்புதீன் ஐபுக்கு இந்திய பகுதிக்கு துணை ஆட்சியாளரா நியமிக்கிறார். குத்புதீன் ஐபுக்க வந்து துணை ஆட்சியாளரா வந்து நியமிக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணோசி அரசர் ஜெயச்சந்திராவை வந்து எளிதாக வந்து முகமது கோரி ஜெயிச்சிடுறாரு. சோ அதுக்கப்புறம் கொள்ளையடிச்ச செல்வத்தோட திரும்புறாரு. அப்படி திரும்பும்போது சிந்து நதிக்கரையில தங்கி இருக்காரு. தங்கி இருக்காரா? சோ அந்த மாதிரி தங்கி இருக்க டைம்ல யார் தான் இவரை கொல்றாங்கன்னே தெரியல. அடையாளம் தெரியாத நபர்களால வந்து முகமது கோரி கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் முகமது கோரி வந்து இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் வந்து ராஜபுத்திர அரசர்கள். இது வந்து 10ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல ராஜபுத்திர அரசான கூர்ஜரா பிரதிகார் மற்றும் ராஷ்டிரகூடர் ஆகிய வலுவான 2 அரசுகள் இருந்தன. சோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா தங்களோட அதிகாரத்தை இழந்துருது அப்படின்னு சொல்றாங்க. டோமர் தில்லி, சவுகான் ராஜஸ்தான், சோலோங்கி குஜராத், பரமர் மால்வா, கடவாலா கண்ணோசி, சந்தேலர் பந்தல்கேண்ட் ஆகியவை வட இந்தியாவின் முக்கியமான அரச வம்சங்கள். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வட இந்தியாவோட முக்கியமான அரச வம்சங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே தான். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜபுத்திரோட போர் பாரம்பரியம் இது எல்லாமே வந்து துருக்கியரை விட கொஞ்சம் லோ லெவல்ல இருந்ததால துருக்கியர்கள் ஃபாலோ பண்ணது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டானதா இருந்தது. துருக்கியர்கிட்ட வந்து குதிரை படை இருந்தது.
ஆனா ராஜபுத்திரர்கள் வந்து யானை படை தான் வச்சிருக்காங்க. இப்போ யானையை கம்பேர் பண்ணும்போது ஒரு குதிரை ரொம்ப வேகமானது, தாக்குதலுக்கு ரொம்பவே பலமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ வந்து துருக்கியர்கள் வந்து ராஜபுத்திரர்களோட வலிமையா இருந்தது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இவங்க துருக்கியர்கள் கிட்ட குதிரைப்படை இருந்திருக்கு, ராஜபுத்திரர்கள்ட்ட வந்து யானை படை தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 5 வட இந்திய அரசுகள் வந்து முக்கியமான அரச வம்சங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. லக்ஷ்மணர் கோவில், விஸ்வநாதர் கோவில், கந்தரியா மகாதேவர் கோவில் உட்பட பல கோவில்களை கொண்ட உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயில் வளாகம், இதெல்லாமே கஜுராஹோவில் இருந்து ஆட்சி புரிந்த பந்தல்கேன் சந்தேலர்களால் கட்டப்பட்டது. சோ இந்த கோவில் எல்லாம் யாரால கட்டப்பட்டதுன்னா பந்தேல்கன் சந்தேலர்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடிமை வம்சம். இதுதான் வந்து டில்லி சுல்தானியத்தோட தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டில்லி சுல்தானியத்தோட தோற்றம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டெல்லி சுல்தானியம் எந்த எந்த வெவ்வேறு மரபு கொண்டவங்களால ஆளப்படுது. ஸோ எம்கேடி, எஸ்எல், மம்லுக்கு, கில்ஜி, துக்ளக்கு, சையது, லோடி, இந்த 5 வம்சம் தான் வந்து டெல்லி சுல்தானியம். ஸோ மம்லுக் அப்படின்னா அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முகமது கோரி இறந்த பிறகு அவரோட நம்பிக்கைக்குரிய குத்புதீன் ஐபுக்கை வந்து துணைய வந்து வச்சிருப்பாரு இல்லையா. ஸோ குத்புதீன் ஐபுக் இவர் வந்து டில்லியில அரியணை ஏறாரு. குத்புதீன் ஐபுக், ஸோ இந்த வம்சம், இந்த அடிமை வம்சத்தோட முக்கியமான 3 ஆட்சியாளர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபுக், இல்துமிஷ், பால்பன், இவங்க 3 பேரும் தான். ஸோ இது வந்து அடிமை வம்சத்தை வந்து மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லுக் அப்படின்னா ஒரு அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயராகும். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மம்லுக் அப்படின்னா அடிமை வம்சம். சோ இது வந்து மம்லுக் அப்படின்றதுக்கு உடைமை என்று பொருளாகும். இத வந்து அரபுல ஒரு அடிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, குத்புதீன் ஐபுக், இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1206 இருந்து 1210 வரைக்கும் இவரோட ஆட்சி காலம். ஸோ இந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த ஆட்சியாளர்கள் எந்தெந்த வருஷத்துல ஆட்சி பண்ணாங்க அப்படின்றதுலாம் இம்பார்ட்டன்ட். ஸோ குத்புதீன் ஐபுக் வந்து சின்ன வயசுல இருந்தே கஜினில ஒரு அடிமையா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் முகமது கோரிக்கு விற்கப்பட்டிருக்காரு. அவரோட திறமையும் விசுவாசத்தையும் பார்த்துதான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி முகமது கோரி இந்தியாவில தான் வெற்றி பெற்ற ஒரு மாகாணத்துக்கு பொறுப்பு ஆளுநரா இவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. சோ அதுக்கப்புறம் முகமது பின் பக்தியார் கில்ஜி என்ற ஒரு துருக்கிய தளபதி குத்புதீன் ஐபுக்கு உதவி இருக்காரு. சோ யாருன்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்ற ஒரு துருக்கிய தளபதி தான் வந்து குத்புதீன் ஐபுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அடுத்தது பாருங்க, புகழ்பெற்ற நலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் பக்தியார் கில்ஜி. சோ வந்து இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரகுப்தர். குப்த ஆட்சி காலத்துல குமாரகுப்தர் வந்து நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருப்பாரு. சோ இதை அழிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி என்று கருதப்படுகிறது. சோ சீன பயணி யுவான் சுவாங் தனது பயண குறிப்புகளில் நலந்தா குறித்து விரிவாக குறிப்பிட்டுள்ளார். சோ வந்து சீன பயணி யுவான் சுவாங் வந்து நலந்தாவை பத்தி விளக்கமா சொல்லியிருப்பாரு. இதுல வந்து இருந்த நூல்கள் எல்லாமே துருக்கிய சூறையாடல்கள்ல அழிந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய வகையான நூல்கள் இருந்திருக்கு. இலக்கியம், தர்க்கம், வானியல், மருத்துவம், இது எல்லாமே வந்து துருக்கிய சூறையாடல்ல அழிந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐபக் 4 ஆண்டுகள், அதாவது 1206 இருந்து 1210 வரைக்கும் ஆட்சி புரிந்தார். இவர் வந்து ரொம்ப புத்திசாலி, நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் எப்ப இறக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 1210ல லாகூர்ல சவுகான், இது வந்து ஒரு குதிரை போல விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளையாட்டப்போ ஒரு விபத்துல இறந்துடுறாரு இவரு. குதிரை போலம் அப்படின்ற விளையாட்டுல வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இல்துமிஷ் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1211 இருந்து 1236 வரைக்கும். சோ சம்சுதீன் இல்துமிஷ் இவர் வந்து துருக்கிய இனத்தை சார்ந்த ஒரு குத்புதீன் ஐபுக்கோட அடிமை. சோ சம்சுதீன் இல்துமிஷ் அப்படின்றவர் வந்து குத்புதீன் ஐபுக்கோட அடிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சோ இவர் இந்த சம்சுதீன் இல்துமிஷ் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 40 குழுவை வந்து நியமனம் பண்றாரு. இந்த 40 குழு எதுக்கு அப்படின்னா தனக்கு எதிராக சதி செய்யற துருக்கிய பிரபு யாருன்னு கண்டுபிடிக்கிறதும் அந்த அவங்களோட வந்து அவங்க கட்டுப்படுத்துறதுக்காக தன்னோட ஆட்சிக்கு ஆதரவா இருந்த 40 உயர் துருக்கிய அதிகாரிகளை என்ன பண்றாரு, இந்த 40 குழு வந்து நியமிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த இந்த சம்சுதீன் இல்துமிஷ் வந்து இந்த 40 குழுவை நியமிக்கிறாரு. அப்புறம் பின்னால வந்து இதை ஒழிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். ஓகேங்களா? சோ குத்புதீன் அடிமையும் மருமகனுமான சம்சுதீன் இல்துமிஷ் வந்து குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா ஆட்சிக்கு வருவதை தடுத்துட்டு இவரே தானாவே தில்லியில ஆட்சிகள்ல அமர்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ பண்டகன் அப்படின்னா பண்ட என்பதின் பன்மையாகும். இச்சொல்லுக்கு படையடிமை என்று பொருள். சோ ராணுவ பணி அனுபவம், பேரரசருடன் நெருக்கம், நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில வந்து இவர்கள் தரம் பிரிக்கப்பட்டார்கள். சோ இந்த நம்பிக்கை அவர்கள் ஆளுநர்களாகவும் தளபதிகளாகவும் நியமிக்கப்படுவதற்கு வழிகோலியது அப்படின்னு சொல்றாங்க. வட இந்தியாவில குரித் பண்டகன், மொய்சுதீன் கோரியின் அடிமைகள் ஆவார். சோ குரித் பண்டகன் அப்படின்றவங்க மொய்சுதீன் கோரியோட அடிமைகள். சோ இந்த அடிமைகளுக்கு வந்து சொந்தமா சமூக அடையாளம் எதுவுமே கிடையாது. அதனால இவங்களுடைய எஜமானர்கள் தான் வந்து இவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. சோ நிஸ்பா என்பதையும் உள்ளடக்கிய அப்பேர்கள் அவர்களது சமூக அல்லது பிரதேச அடையாளங்களை குறித்தன. சோ இதுல வந்து நிஸ்பான்ற பேருமே இருக்கு. இவங்களுக்கு சமூக அடையாளம் இல்லைன்னா இவங்களுக்கான ஒரு அடையாளம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களது எஜமானர்களின் நிஸ்பாவை கொண்டிருந்தன. எனவே மொய்சுதீன் அடிமை மொய்சு எனும் நிஸ்பாவை கொண்டிருப்பார். சுல்தான் சம்சுதீன் இல்துமிஷின் அடிமை. சோ சம்சுதீன் இல்துமிஷோட அடிமை யாருன்னா சுல்தான் தான். இவர் சம்சி பண்டகன் என்று குறிப்பிடப்படுவார். சோ இந்த பண்டகன் அப்படின்னா அடிமை அப்படின்றதோட பன்மை முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்களுக்கு சமூகத்துல ஒரு அடையாளமே கிடையாது. இவங்களோட எஜமானர்கள் தான் வந்து இவங்களுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சம்சுதீன் இல்துமிஷோட அடிமை யாருன்னா சம்சி அப்படின்றவங்க தான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இல்துமிஷோட ஆட்சியில வந்து தில்லியில 243 அடி உயரமுள்ள குதுப் மினார் என்ற ஒரு வெற்றி தூணை கட்டி முடிக்கிறாரு. சோ அதே மாதிரி சுல்தான்கள் ஆட்சி காலத்துல வந்து 2 அடிப்படை நாணயங்களை வெளியிடுறாங்க. செப்பு வெள்ளி நாணயங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியிடுறாங்க. அடிமை வம்ச மரபுகள் வந்து பலவீனமானது. சோ அதனால இல்துமிஷ் இருந்த பிறகு வந்து வாரிசு ஆட்சி வருவதற்கு எளிதா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்துமே சுல்தானிய ரஷ்யா எல்லாருமே ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. மாத்தி மாத்தி அவங்களோட மகன் மகள் இவங்க எல்லாமே ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்ஷின் அடிமைகளுக்கும் அடுத்தடுத்து வந்த தில்வி சுல்தான்களுக்கும் இடையில் 20 ஆண்டுகளுக்கு மோதல் நிகழ்ந்தன. ஓகேவா? சம்ஷின் அடிமைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அதுக்கப்புறம் வர டெல்லி சுல்தானுங்களுக்கும் நடுவுல வந்து நிறைய மோதல்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 1254 வடமேற்குல சிவாலிக் ஆட்சி பகுதிகளின் தளபதியாக இருந்த உலுகான் தில்லியை கைப்பற்றினார். சோ உலுகான் வந்து தில்லியை கைப்பற்றிருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு சிவாலிக் ஆட்சி பகுதியின் தளபதியா இருந்திருக்காரு. உலுகான் வந்து சிவாலிக் ஆட்சி பகுதியோட தளபதி. அப்புறம் வந்து சுல்தானுக்கு துணையாக இருந்த இவர் வந்து ஒரு இல்துமிஷ் ஆட்சி அப்ப இருந்த ஒரு அடிமை. இல்துமிஷ் ஆட்சியின் போது இருந்த ஒரு அடிமை இளைஞர் தான் வந்து இந்த உலுகான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து நைப் இ முல்க் என்று பட்டம் சூட்டி கொண்டார். அதுக்கப்புறம் வந்து 1266 சுல்தான் கியாசுத்தீன் பால்பன் வந்து தில்லி ஆட்சியை கைப்பற்றினார். சோ அதுக்கப்புறம் இந்த அடிமை இவர் வந்து ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமா கியாசுத்தீன் பால்பன் வந்து என்ன பண்றாருன்னா ஆட்சியை வந்து கைப்பற்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ பால்பன் வந்து மன்னர்களோட அதிகாரத்தை உயர்த்துறாரு. கியாசுத்தீன் பால்பன் வந்து மன்னர்களோட அதிகாரத்தை உயர்த்துறாரு.
இவர் என்ன ஒரு பாலிசி, என்ன கொள்கை பின்பற்றாருன்னா பிளட் அண்ட் அயன், அதாவது ரத்தம் மற்றும் இரும்பு அப்படின்ற கொள்கை வந்து கியாசுதீன் பால்பன் வந்து அறிமுகம் இந்த கொள்கையை வந்து ஃபாலோ பண்றாரு. கியாசுதீன் பால்பனோட இயர் பாருங்க 1766 இருந்து 1887 வரைக்கும். ரத்தமும் இரும்பும் அப்படின்னு சொன்னா குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறது, குற்றவாளிகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கறது. அண்ட் நெக்ஸ்ட் அயன் இரும்பு அப்படின்னா வலுவான ராணுவம் மற்றும் உறுதியான ஆட்சி. இந்த கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்றாரு யாருன்னா கியாசுதீன் பால்பன். சோ பால்பன் அரசானதும் வந்து தில்லி சுல்தானிய குழப்பங்கள் விளைவித்த பிரபுக்கள் வந்து அரசியல் சூழ்ச்சிகள் வந்து முடிவுக்கு வந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, ரசியா சுல்தானா, இது பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரசியா சுல்தானா அப்படின்றவங்க வந்து பேரரசர் இல்துமிஷோட மகள் இவங்க. ஸோ இவங்க வந்து அரியணை ஏறதுக்கு பிரபுக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஏராளமான தடையை மீறி தான் இவங்க வந்து பதவி ஏற்கிறாங்க. மொராக்கா நாட்டை சேர்ந்த பயணி இபின் பதுதாவின் கூற்றுப்படி குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வது போல கையில் வில்லம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரசியாவும் சவாரி செய்தார். ஸோ இவர் தன்னோட முகத்துக்கு எந்த திரையுமே போட்டுக்கல. இவர் வந்து 3.5 ஆண்டுகள் தான் ஆட்சி புரிந்திருக்காரு. ஜலாலுதீன் யாகூத் என்ற ஒரு அபிசினிய அடிமையவர் வந்து குதிரையில ஆயப்பணித்துறைக்கு தலைவரா அமிரி அகூர் ஒரு உயர்ந்த பதவியில அமர்த்துறாரு. யாருன்னா ரசியா சுல்தானா. இது வந்து துருக்கிய பிரபுகளுக்கு வந்து ஆத்திரத்தை ஏற்படுத்தினால யாகூத்துக்கும் அரசி ரசியாவுக்கும் இருந்த நெருக்கத்தை பெரிதுபடுத்த அரசிய பதவியிலிருந்து இறக்க முயன்றாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசியாவுக்கு பொதுமக்கள் ஆதரவு இருந்ததால தில்லியில அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் தெற்கு பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா கலகக்கார ஆளுநர் அல்துனியாவை தண்டிப்பதற்கு அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை சதிகாரர்கள் பயன்படுத்தி அவரை ஆட்சியிலிருந்து அகற்றினர். ஸோ சதிகாரர்கள் என்ன பண்றாங்க, இவங்களை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றுறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, முதல் பெண் முஸ்லிம் ஆட்சியாளர் யார் அப்படின்னா இந்த ரசியா சுல்தானா தான் முதல் பெண் முஸ்லிம் ஆட்சியாளர். நெக்ஸ்ட் பால்பன் வந்து ரொம்ப சட்டம் ஒழுங்கு எல்லாமே ஃபாலோ பண்ணாரு. வடமேற்குல மேவாரை சுற்றி அடர்ந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த மியோ என்ற இஸ்லாமிய சமூகம் வந்து கொள்ளையில ஈடுபட்டிருக்கு. சோ பால்பன் என்ன பண்ணிருக்காருன்னா இவரே வந்து முன்னாடி நின்று இதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காரு. அடுத்தது துக்ரில் கானை தண்டிக்கின்ற தாக்குதல். சோ தனக்கு பிடித்த ஒரே அடிமையான துக்ரில் கானை வந்து வங்கத்தின் ஆளுநரா நியமிக்கிறார். யாருன்னா பால்பன். அங்கே துக்ரில் கானை பிடித்த பால்பனின் படை வீரர்கள் அவரை கொன்றனர். சோ வங்கத்தின் ஆளுநராக பால்பனின் மகன் புக்ரா கான் நியமிக்கப்படுறார். ஸோ ஃபர்ஸ்ட் பால்பன் வந்து இந்த துக்ரில் கானை தான் வந்து வங்கத்தோட ஆளுநரா நியமிக்கிறாங்க. ஸோ அங்க வந்து படை வீரர்கள் வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் ஆளுநர் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பால்பனோட மகன் புக்ரா கான் தான் வந்து ஆளுநரா ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மங்கோலிய அச்சுறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள். ஸோ மங்கோலிய அச்சுறுத்தலுக்கு எதிராக வந்து தன்னோட இராணுவத்தை பால்பன் வந்து பலப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படிண்டா சுனம் சமானா ஆகிய இடங்களில் வந்து கோட்டைகள் இருக்கு இல்லையா, அதுலயுமே வந்து படைகளை நிலைநிறுத்தி வலுப்படுத்துறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஈரானோட மங்கோலிய பொறுப்பாளனும் செங்கிஸ்கானின் பேரனுமான கூலுக்கானுடன் நல்லுறவு வச்சுக்கிறார். ஆனா வந்து அதை வச்சு மங்கோலியர்கிட்ட வந்து சட்லஜுக்கு அப்புறம் வந்து நாங்க முன்னேறி வரமாட்டோம் அப்படின்ற வாக்குறுதியை பால்பன் வாங்கிக்கிறாரு. ஸோ சட்லஜ்க்கு அப்புறம் நாங்க முன்னேறி வரமாட்டோம் அப்படின்ற வாக்குறுதியை வந்து மங்கோலியர்கள் கிட்ட யார் வாங்கிக்கிறாருன்னா பால்பன் வாங்கிக்கிறாரு. மங்கோலியரோட ஏற்பட்ட மோதல்ல வந்து முகமது கான் கொல்லப்பட்டார். நெக்ஸ்ட் பாருங்க, உலுக்கான் இத வந்து சோ இந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்துற உணர்த்துற விதமா என்ன பண்றாங்கன்னா 1859 தில்லிக்கு ஒரு நல்லெண்ணெய் குழுவை அனுப்பி உலுக்கான் வந்து இதை குறிப்பால உணர்த்துறாரு. மங்கோலிய தாக்குதலிலிருந்து எல்லை பகுதிகளை காப்பதற்காக தனது விருப்பத்திற்குரிய மகன் முகமது கானுக்கு
முல்தானோட ஆளுநர் பொறுப்பு பால்பன் கொடுக்குறாரு. சோ பால்பனுக்கும் உலுக்கானுக்கும் நட்புறவு இருந்தாலுமே ஒரு மங்கோலியரிடம் ஏற்பட்ட மோதல்ல முகமது கான் கொல்லப்படுறாரு. இதனால் மனமுடைந்த பால்பன் 1286 இறந்து போறார். சோ மங்கோலியர்களோட ஏற்பட்ட ஒரு போர்ல முகமது கான் இறந்துடுறாரு. சோ இதனால வெக்ஸான பால்பன் என்ன பண்றாருன்னா அவருமே இறந்துறாரு. எப்பன்னா 1286 இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, டெல்லி சுல்தானியத்துல அடுத்த வம்சம் கில்ஜி. சோ கில்ஜி வம்சம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்னா 1290 1320 வரைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஜலாலுதீன் கில்ஜி தான் ஃபர்ஸ்ட் 1290 1296 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்பனின் மகன் கைகுதாபாத் அரசர் ஆகும் தகுதியற்றவராக இருந்ததால அவரோட 3வது மகன் கைமாஸ் அரச கட்டிலில் அமர்த்தப்பட்டார். சோ பேரரசர், அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் போன்றோரை நியமிக்கிறதுல ஒத்த கருத்து ஏற்படல. சோ இதனால பிரபுக்கள் என்ன பண்றாங்கன்னா சதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழப்பத்துல இருந்து ஒரு புதிய தலைவரா படை தளபதி மாலுக் ஜலாலுதீன் கில்ஜி தான் மேலெழாரு. மங்கோல் அப்படின்றது மங்கோலிய மொழி பேசக்கூடிய ஒரு மத்திய ஆசிய நாடோடி குழு. அனைத்தையுமே இந்த மங்கோல் அப்படின்றது குறிக்கும். 12ஆம் நூற்றாண்டுல அவங்க செங்கிஸ்கான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை நிறுவினார்கள். சோ நவீன ரஷ்யாவின் பெரும் பகுதி, சீனா, கொரியா, தென்கிழக்கு ஆசியா, பாரசீகம், இந்தியா, மத்திய கிழக்கு நாடு, கிழக்கு ஐரோப்பா ஆகியவற்றில அரசாட்சி உள்ளடக்கி இருந்தது. இவங்களோட விரைவான சிறப்பு குதிரை படை உத்திகள் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்கும் மனப்பாங்கும் அரசியலை சூழ்ச்சித்திரத்துடன் கையாளும் செங்கிஸ்கானின் திறனும் மங்கோலியன் வெற்றிக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க கிட்ட குதிரை, சிறந்த குதிரைப்படை இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததாலதான் மங்கோலியர்கள் எங்க போனாலும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜலாலுதீன் கில்ஜி சோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிதான் இந்த மாதிரி பால்பனோட மகன் தகுதியற்று இருந்ததால அதுக்கப்புறம் நிறைய சதி ஏற்படுது. சோ அந்த டைம்ல தான் ஜலாலுதீன் கில்ஜி மேல எழுறாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தன்னோட முதிய வயசுல கூட மங்கோலிய கூட்டங்களை எதிர்த்து அணிவகுக்கிறார். யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. சோ இதன் மூலமா வெற்றிகரமா அவங்க உள்ள நுழையறத தடுக்கிறாரு. எந்த வருஷத்துலன்னா 1292. அடுத்தது கராவின் பொறுப்பாளரான ஜலாலுதீன் கில்ஜியோட உடன் பிறந்தாரோட மகனும் மருமகனுமான அலாவுதீன் இவர் மால்வா மீது படையெடுக்கிறார். இந்த படையெடுப்புல ரொம்ப பெரும் அளவு செல்வம் கிடைக்குது. சோ இந்த வெற்றி தக்காணத்தில் இருந்த யாதவ அரசின் தலைநகர் தேவகிரியை சூறையாடுவதற்கு ஒரு உந்துதல் அவருக்கு கொடுக்குது. சோ இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாருன்னா மால்வா மீது படையெடுத்து வெற்றி அடைகிறாரு. சோ இதை அடுத்து தேவகிரியையும் சூறையாடுறாங்க. இவ்வாறாக டெல்லி திரும்புற அலாவுதீன் என்ன பண்றாருன்னா ஜலாலுதீனை கொல்றாரு. அதுக்கப்புறம் அலாவுதீன் அரியணை ஏறுறாரு. இவ்வாறா ஜலாலுதீன் ஆட்சி 1296 முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி பாருங்க. 1296 இருந்து 1316 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி தான். சோ அலாவுதீன் கில்ஜி தான் சந்தை சீர்திருத்தத்தை கொண்டு வராரு. இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் தான். சந்தை சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. சோ இதுல என்ன முக்கியமான விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சந்தை சீர்திருத்தத்தை கொண்டு வராரு அலாவுதீன் கில்ஜி. இதுல முக்கியமான விஷயம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னா அரசு நிர்ணயித்த விலை, அப்புறம் விலை கட்டுப்பாடு, இது ரெண்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். சோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா ஜலாலுதீனுக்கு எதிராக விசுவாசத்தை மாத்திக்கிட்டு சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட இணைஞ்ச பிரபுக்கள்லாம் அவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. மங்கோலிய அச்சுறுத்தலுக்கு இவரோட காலத்திலயும் ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு.
எப்போனா ரெண்டாவது ஆட்சியாண்டுல இவர் 2வது வருஷம் ஆட்சி பண்ணும்போது 1298ல மங்கோலியர் வந்து டில்லியை வந்து உக்கிரமா தாக்கியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாருங்க ராணுவ தாக்குதல். அலாவுதீன் கில்ஜி வந்து ராணுவ சீர்திருத்தத்தையும் வந்து கொண்டு வராரு. என்ன சீர்திருத்தம்னு பாத்தீங்கன்னா, டாக் அப்படின்ற குதிரை முத்திரையும் செக்ரா அப்படின்ற வீரர் பதிவும் வந்து இவரோட டைம்ல இருந்திருக்கு. டாக் குதிரை முத்திரை. சோ குதிரைகளுக்கு முத்திரை செலுத்துறது மூலமா போலி குதிரைகளை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வீரர்களை பதிவு பண்ணிக்கிறது மூலமா போலியான வீரர்களை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான சீர்திருத்தத்தை எல்லாம் வந்து அலாவுதீன் கில்ஜி தான் கொண்டு வராரு. நெக்ஸ்ட் அவங்களோட சூறையாடல்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. அவங்களோட சூறையாடல்கள் என்னென்னா, தேவகிரி 1296ல இருந்து இந்த இயர்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ மால்வால நடந்த தாக்குதல், சித்தூர்ல நடந்த தாக்குதல், ரான்தம்பூர், குஜராத் அண்ட் தேவகிரி, இது எந்தெந்த இயர்லன்னு கொடுத்துருக்காங்க. 1307ஆம் ஆண்டு தேவகிரியை கைப்பற்றுவதற்காக மாலிக் கபூர் தலைமையில் ஒரு பெரும் படையை அலாவுதீன் அனுப்பினார். ஸோ தென்னிந்திய படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிக் கபூர் தலைமையில வந்து ஒரு படையை அனுப்புனதுன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜின் தான். ஸோ இதுல வந்து யாரை தோற்கடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1309ல பாராங்கல்லினோட காகாதி அரசர் பிராதபருத்ரேவா அப்படின்றவர் வந்து தோற்கடிக்கிறாங்க. அடுத்தது 1310ல தோல்வி அடைந்த ஹொய்சாலா அரசர் 3ஆம் வீரவல்லாளன் அவரது செல்வங்கள் அனைத்தையுமே வந்து தில்லி துருப்புகளிடம் ஒப்படைக்கிறாரு. அடுத்தது நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் மாலிக் கபூர் வந்து திரும்புறாரு, தமிழ்நாட்டுக்கு புறப்படுறாரு. சோ கனத்த மழை வெள்ளமால காபூர் முன்னேறுவது வந்து தடைப்படுது. சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் சிதம்பரம், திருவரங்கம், இந்த கோயிலு, பாண்டிய தலைநகரான மதுரை, இது எல்லாமே இவர் சூறையாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1311ல வந்து ஏராளமான செல்வ குவியலுடன் மாலிக் கபூர் டில்லி திரும்பினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ மாலிக் கபூர் எப்ப டெல்லி திரும்புறாருன்னு பாத்தீங்கன்னா 1311ல சும்மா திரும்பல, ஏராளமான செல்வ வளங்களோட திரும்புறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அலாவுதீனோட உள்நாட்டு சீர்திருத்தங்கள் பாருங்க, நிர்வாக நோக்கத்துல வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பிரபுக்கள் குவித்து இந்த செல்வம், ஓய்வு சதிகள், வசதி வாய்ப்பு, இது எல்லாமே அவர்களுக்கு ஓய்வையும் சதிகள் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளையும் அளிப்பதாக அலாவுதீன் கருதினார். சோ பிரபுக்கள் வந்து நிறைய செல்வம் வச்சிருக்கிறதால அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சோ அப்ப ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்றாங்க, சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து கருதுறாரு, யார், அலாவுதீன் கில்ஜி. அதனால அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து பிடுங்குறது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுல்தானின் ஒப்புதலோடு மட்டுமே பிரபு குடும்பங்களுக்கு இடையில் திருமண உறவுகள் வந்து அனுமதிக்கப்பட்டன. பரிசாகவோ மதம் சார்ந்த அறக்கொடையாகவோ அளிக்கப்பட்ட சொத்துரிமை அடிப்படையில் வைத்திருந்த கிராமங்கள் மீண்டும் அரசு அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர சுல்தான் ஆணையிட்டார். சோ பரிசு, நன்கொடை இதெல்லாம் வாங்கின கிராமத்தெல்லாம் மறுபடியும் அரசுக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்து மது போதை இது எல்லாமே தடை பண்றாரு. அதுக்கப்புறம் ஊழல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அதையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அப்புறம் உழவர்கள்ட்ட இருந்து நிலவரிகளை வந்து நேரடியா வாங்கியிருக்காரு. சோ இதனால வந்து கிராம தலைவர்கள் அனுபவிச்சு வந்த வரி வசூலிக்கும் உரிமை வந்து பறி போனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 40 சோ இந்த 40 குழுவை அறிமுகப்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னதான், சம்சுதீன் இல்துமிஷ் தான் வந்து இந்த 40 குழுவை அறிமுகப்படுத்திருக்காரு. சோ 40 குழு வந்து இந்த சம்சுதீன் இல்துமிஷ் நிறுவறாரு. இதை அழிச்சது வந்து பால்பனி. ஏன்னா இதனால வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து சுல்தானிய அரசுக்கு வருது. சோ இந்த சுல்தானிய நிலைத்தன்மைக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது. அதனால இந்த 40 குழு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒழிக்கிறாரு. இதன் மூலம் துருக்கிய பிரபுக்கள் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அலாவுதீன் கில்ஜின் ஒற்றர்களை பணியமர்த்தி துருக்கிய பிரபுக்களின் கள்ளத்தனமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் தம்மிடம்
நேரடியாக தெரிவிக்குமாறு பணித்து அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது சந்தை சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி தான். ஸோ இதை நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அலாவுதீனோட வாரிசுகள் பாருங்க. கிசார்கானை வந்து தன்னோட வாரிசா நியமிக்கிறாரு. அப்புறம் வந்து அலாவுதீனோட நம்பிக்கைக்குரியவராக மாலிக் கபூர் தான் இருக்கிறார். எனவே மாலிக் கபூர் வந்து தானாவே அரசாங்க அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்றாங்க. படையெடுப்புகளில் பங்கேற்ற திறமைசாலியான காசி மாலிக் இவர் வந்து 1320 கியாசுதீன் துக்ளக் ஆட்சியில் அமர்றாரு. ஸோ இந்த கில்ஜியோட நிறைய படையெடுப்புகளை பங்கேற்கிறவர் தான் இந்த மாலிக். இவர் வந்து 1320 கியாசுதீன் துக்ளக்காக என்ன பண்றாரு, ஆட்சியில உட்கார்றாரு. ஸோ இந்த மாதிரி 1414 வரைக்குமே துக்ளக் வம்சம் வந்து துக்ளக் வம்சம் தொடங்கி இருக்கு 1414. ஸோ துக்ளக் வம்சம் வந்து கியாசுதீன் துக்ளக் தான் துக்ளக் வம்சத்துல வந்து ஃபர்ஸ்ட். இவர் வந்து எப்பனா 1320 இருந்து 1325 வரைக்கும். இவரோட 5வது ஆட்சியாண்டுல தான் வந்து கியாசுதீன் இறந்திருக்காரு. அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சு ஜனா கான் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட இவரோட பையன் வந்து முகமது பின் துக்ளக் அப்படின்ற பேரோட ஆட்சியில அமர்றாரு. இவர் எந்தெந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1325 இருந்து 1351 வரைக்கும். ஸோ முகமது பின் துக்ளக் வந்து நல்லா படிச்சவர், நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கிறவரு. அப்புறம் இதெல்லாம் இருந்தாலுமே இரக்கமற்றவர், கொடூரமானவர், நியாயமற்றவர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கொடூரமானவர் அப்படின்ற பேருமே இவர் வாங்கியிருக்கார். ஸோ இவர் வந்து டில்லியில இருந்து தென்னிந்தியாவை ஆள்றதுக்கு கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு தலைநகரை வந்து தௌலதாபாத்துக்கு மாத்துறாரு. இதுவுமே ஒரு கொஸ்டின், இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். டில்லியிலிருந்து தௌலதாபாத்தை தலைநகராக மாற்றியவர் அப்படின்னா முகமது பின் துக்ளக் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஃபெயிலியராகவே முடிஞ்சதால திருப்பி தலைநகரை வந்து தில்லிக்கே மாத்துறாரு. ஸோ அடையாள நாணயங்கள் எல்லாமே வெளியிடுறாரு. இந்த நாணய முறை வந்து ஏற்கனவே சீனால ஈரான்ல இருந்திருக்கு. ஸோ இந்தியாவில் இது வந்து இந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இவர் எடுத்த டைம்ல வந்து இது தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சுல்தான் மேற்கொண்ட புதுமை நடவடிக்கைகள். இவர் என்ன பண்றாருன்னா வேளாண்மை விரிவாக்கறதுக்கு வந்து நிறைய புதுமையான திட்டங்கள் கொண்டு வராரு. அதுவுமே என்ன பண்ணுதுன்னா தோற்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இவர் அந்த திட்டம் கொண்டு வரும்போது கடும் பஞ்சம் ஏற்பட்டிருந்த நிலைமை. ஸோ இந்த பஞ்சத்தால வந்து அந்த டைம்ல இவர் இதை கொண்டு வந்ததால இது வந்து தோல்விதான் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி எப்ப முடிவுக்கு வருதுன்னா குஜராத்ல வந்து ஒரு கிளர்ச்சி தலைவரை வந்து விரட்டி செல்றதுல ஈடுபட்டிருக்காரு. ஸோ அந்த டைம்ல தான் உடல் நலம், அதாவது உடம்பு சரியில்லாம போய் இறந்துடுறாரு. 26வது ஆட்சியாண்டுல வந்து முகமது பின் துக்ளக் வந்து உடல் நலம் கெட்டு இறந்து போயிடுறாரு. 1351 முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் பாருங்க ஃபெரோஷா துக்ளக். இவர் வந்து 1351 டு 1388 வரைக்கும் ஆட்சியில இருக்கிறாரு. ஸோ முகமது பின் துக்ளக் வந்து தனது வாரிசை அறிவிக்காமலே இறந்துடுறாரு. ஃபெரோஸின் தந்தை ரஜப் கியாசுதீன் துக்ளக் தம்பி ஆவார். ஸோ வந்து ஃபெரோஸோட அப்பா ரஜப் வந்து கியாசுதீன் துக்ளக்கோட தம்பி. ஸோ இவங்க 2 பேருமே வந்து அலாவுதீன் கில்ஜி காலத்துல வந்து குரசன்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபெரோஸோக்கு 7 வயசு இருக்கும் போதே அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு கியாசுதீன் ஆட்சிக்கு வந்தப்போ ஃபெரோஷா 12,000 குதிரை வீரர்கள் இந்த சிறப்பு படைக்கு தளபதி ஆகுறாரு. ஸோ பின்னாடியில சுல்தானியத்துல வந்து 4 பிரிவுல உன்னோட பொறுப்பு வந்து ஃபெரோஷாவிடம் கொடுக்கப்படுது. ஸோ முகமது பின் துக்ளக் வந்து வாரிசை அறிவிக்காமலே இறந்து போறதால முகமதுவின் சகோதரி தன்னோட மகனுக்கு வந்து ஆட்சி உரிமையை கோரியது வந்து பிரபுக்கள் ஆதரிக்கல. ஸோ முகமதுவின் வாழ்நாள் நண்பர் கான் இ கஜன் பரிந்துரைத்து முகமதுவின் மகன் ஒரு குழந்தையாக இருந்தார். அதனால வந்து ஃபெரோஸ் ஆட்சியில் அமைந்தார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணவங்க வந்து பிரபுக்கள் வந்து ஏத்துக்காதால
ஃபெரோஸ் தான் ஆட்சியில் அமைஞ்சாரு அமர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபெரோஷா துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த புகழ்பெற்ற கான் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். சோ கான் வந்து இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்றாங்க. ஆதியில் கண்ணு என்று அறியப்பட்ட அவர் தற்போது தெலுங்கானா வராங்கல்லில் நிகழ்ந்த சுல்தானிய படையெடுப்பின் ஒன்றின் போது சிறைப்பிடிக்கப்பட்டவர். இவர் எப்போ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வராங்கல்லில் நிகழ்ந்த ஒரு சுல்தானிய படையெடுப்போட அப்போ இவர் சிறைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான் யாருன்னா இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். சோ இவர் ஃபெரோஷா துக்ளக்கிடம் இருந்த ஒரு உயர் அதிகாரியாக இருந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது பிரபுக்களோட சமரச கொள்கை. இது ஜஸ்ட் சும்மா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போர்கள் வேண்டாம் என்ற ஃபெரோசோவின் கொள்கை. போர்கள் வேண்டாம் என்ற ஃபெரோசோவின் கொள்கை. இவர் என்ன பண்றாருன்னா போரே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்துமே இவரோட ஒரு பெரிய ராணுவ படையெடுப்பு எதுன்னா பாத்தீங்கன்னா சிந்துவோட மீது தொடுக்கப்பட்டதுதான். எப்பன்னா 1362 சிந்து மீது ஒரு படையெடுப்பு வைக்கிறாரு. எதிரிகள் வழியிலேயே நிலைக்குலைய வைத்து ஃபெரோஸ் வெற்றி பெறாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மத கொள்கை. ஃபெரோஷோ வைதிக இஸ்லாமிய ஃபெரோஸ் வைதிக இஸ்லாமிய கொள்கையை ஆதரிக்கிறாரு. அந்த மத தலைவர்களை மனநிறைவு செய்வதற்காக இஸ்லாமிய அரசா இதை அறிவிச்சுக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ்லாமியர் இல்லாதவர்களுக்கு ஜிஷியா அப்படின்ற வரியை இவர் விதிக்கிறாரு. அக்பர் காலத்துல இந்த ஜிஷியா வரி நீக்கப்பட்டிருக்கும். இதை ஃபெரோஷா துக்ளக் ஜிஷியா வரியை விதிக்கிறாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜிசியானா என்னன்னு இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஜிசியா என்பது இஸ்லாமிய அரசர்களால் இப்போ இஸ்லாமிய ஆட்சி பண்ற நிலத்துல வாழ்ற முஸ்லிம் இல்லாதவங்களுக்கு விதிக்கப்படுற வரி தான் இந்த ஜிசியா வரி அப்படின்னு கொடுக்குறாங்க. இத முதல் முறையா குத்புதீன் ஐபக் இதை விதிக்கிறாரு. அப்புறம் முகலாய அரசர் அக்பர் 16ஆம் நூற்றாண்டுல ஜிசியாவை ஒழிக்கிறாரு. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல அவுரங்கசீப் மறுபடியும் இந்த வரியை அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மூணுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பாத்துக்கோங்க. ஜிசியா வரியை அறிமுகப்படுத்தினவர் குத்புதீன் ஐபக். அண்ட் அதை விளக்கியவர் யாருன்னா அக்பர். அண்ட் மீண்டும் அதை யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னா அவுரங்கசீப். இந்த 2 கொஸ்டினுக்கு இருக்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அறிமுகப்படுத்தியவர், மீண்டும் அறிமுகப்படுத்தியவர். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதுக்கப்புறம் டெல்லி ஃபெரோஷா எப்ப இறந்து போறாருன்னு பாத்தீங்கன்னா, தனது மகன் பதேகானையும் பேரன் கியாசுதீனையும் என்ன பண்றாரு இவரு இணை ஆட்சியாளரா ஆக்குனதுக்கு அப்புறம் 1388 ஃபெரோஸ் இறந்து போறாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபெரோஸ் இருந்ததுக்கு அப்புறம் 6 ஆண்டுகளுக்கு அவரை தொடர்ந்து 4 பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து கடைசியா துக்ளக் அரசர் நஸ்ருதீன் முகமது ஷா 1394 இருந்து 1412 வரைக்கும் ஆட்சியில இருந்திருக்காரு. சோ அந்த டைம்ல தான் தைமூர் படையெடுத்து வந்திருக்காரு. சோ தைமூர் படையெடுத்து இவரை தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா கொள்ளர், தச்சர் போன்ற இந்திய கைவினைஞர்கள் என்ன பண்ணிருக்காரு சிறைப்பிடித்து தைமூருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவரோட தலைநகர் சாமர்கண்ட்ல கட்டடங்களை எழுப்பதற்காக ஈடுபடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நஸ்ருதீன் 1412 வரையிலும் சமாளித்து ஆட்சி செய்ய முடிஞ்சது. அதுக்கப்புறம் வீழ்ந்து கொண்டிருந்த பேரரசை சையது லோடி வம்சங்கள் 1526 வரையிலும் தில்லியிலிருந்து ஆண்டனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் என்ன வம்சம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சையத் வம்சம். இதுக்கப்புறம் என்ன வம்சம் வந்திருக்குன்னா சையத் வம்சம். துக்ளக் வம்சத்துக்கு அப்புறம் சையத் வம்சம். சையத் வம்சம் எந்த இயர் பாருங்க, 1414 to 1451. பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு கிசர்கானை தனது துணையாக தைமூர் நியமனம் பண்றாரு. சோ கிசார்கான் 1414 to 1421 தானாவே போயிட்டு டெல்லியை கைப்பற்றி சையத் வம்ச ஆட்சியை நிறுவுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆட்சிய
எது குறிப்பிடுது, எந்த நூல்ல குறிப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாஹியா பின் அஹ்மத் சிரிந்தி இயற்றிய தாரிக் இ முபாரக், இது வந்து சையத் வம்ச ஆட்சியை வந்து குறிப்பிடுது. நெக்ஸ்ட் பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டில்லி சுல்தானி ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து டில்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் சயீத் வம்சத்தில் வந்த ஆலம் ஷா. சோ ஆலம் ஷா வந்து சையத் வம்சத்துல வந்தவர். இவர் தான் தானாவே முன்னாடி வந்து ஆட்சியை துறந்துட்டு ஒரு சின்ன ஒரு சிட்டிக்குள்ள போய் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சையத் வம்சத்துக்கு அப்புறம் லோடி வம்சம், சையத் வம்சத்துக்கு அப்புறம் வந்து லோடி வம்சம், இதுதான் டெல்லி சுல்தானியத்தோட 5வது வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பக்ருல் லோடி. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறுவியவர் ஒரு வம்சத்தை நிறுவியவர் யாரு, அதோட கடைசி அரசர் யாரு அப்படின்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட். லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் பக்ருல் லோடி. அடுத்தது இவரது மகன் சிக்கந்தர் லோடி வந்து 1489 இருந்து 1517 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஸோ 1504ல தலைநகரை டில்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாற்றியிருக்காரு. ஸோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தலைநகரை டில்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி. கடைசி லோடி ஆட்சியாளர் யாருன்னா இப்ராஹிம் லோடி. இது முக்கியமான பாயிண்ட். ஸோ லோடி வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் இப்ராஹிம் லோடி. ஸோ முகலாய வம்ச ஆட்சியை நிறுவிய முதலாம் பானிபட் போர்ல வந்து 1526ல வந்து பாபரிடம் வந்து இவர் தோத்து போறாரு. ஸோ பாபர் கிட்ட யார் தோத்து போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட சுல்தானிய ஆட்சி முடிவுக்கு வந்து முகலாய ஆட்சி ஆரம்பமாகுது 1526ல. ஸோ முதலாம் பானிபட் போர் 1526. அந்த டைம்ல தான் வந்து டில்லி சுல்தானி ஆட்சி முடிவுக்கு வருது. ஸோ அதே சேம் பீரியட்ல தான் முகலாய ஆட்சி ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பூமியின் கடவுள் பிரதிநிதியா தான் ஆட்சி செய்வதா வந்து பால்பன் வந்து தன்னைத்தானே பூமியில வந்து கடவுளோட பிரதிநிதியா தான் ஆட்சி செய்யறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கடவுளின் பிரதிநிதியாக தான் ஆட்சி செய்வதாக கூறியவர் யார்? பால்பன். ஓகேங்களா, இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோரியா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது சமயம் பாருங்க. பல கடவுள்களை வழிபட்ட இந்துக்கள் போலன்றி இஸ்லாமியர்கள் வந்து ஒரு இறை வழிபாட்டை தான் பின்பற்றி இருக்காங்க. ஸோ நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களும் ஒரு அடிப்படை தொகுப்பை வந்து அவங்க கைப்பற்றி இருக்காங்க. ஸோ பகவத்கீதையில இருக்கிற மாதிரியே ஓரிரை போக்கு அது வந்து இருந்திருக்கு. ஸோ அல்பெர்னி வந்து ஓரிரை கொள்கையும் இஸ்லாத்துக்குள்ள நெருக்கத்தையும் இந்த கோட்பாட்டை ஓரத்திலிருந்து மையத்திற்கு கொண்டு வர உதவியது. ஸோ அல்பெர்னி வந்து எந்த கோட்பாட்டை வந்து ஓரிரு கொள்கையை வந்து மையத்துக்கு கொண்டு வர உதவியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 13ஆம் நூற்றாண்டுல பாருங்க, கர்நாடகத்துல பசவண்ண நிறுவிய லிங்காயத் பிரிவு வந்து கடவுளையே நம்பியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து சாதி பாரபட்சங்களை வந்து நிராகரிக்குது, பெண்களுக்கு உயர்நிலையை அளிக்குது. அடுத்தது பூசாரி பிராமணர்களின் ஏகபோகம் என்பது இல்லாமல் ஆக்கியது. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருளாதாரம் பாருங்க. டில்லி சுல்தானியம் வந்து சில முக்கிய பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தி. இதுல ஒண்ணு வந்து நிலவரியை பணமாக வசூலிக்கிறது. இதன் காரணமா வந்து உணவு தானியம் வந்து இதர கிராமப்புற உற்பத்தி பொருளும் நகரங்களை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. உணவுப் பொருளாக மற்ற நகரத்துக்கும் வந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டுல வந்து டில்லியும் தௌலதாபாத்தும் உலகத்தோட மாபெரும் நகரங்களா விளங்கின அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இல்லாம முல்தான் கரா, அவத், கவுர், கேம்பே, குல்பர்கா போன்ற இதர பெரிய நகரங்களும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 13ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல
செப்பு காசுகளோட தங்க வெள்ளி காசுகளும் டில்லி சுல்தான்கள் வெளியிட தொடங்கினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது வணிகமும் நகரமயமாக்கமும் பாருங்க. குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவில் அரிதாக வெளியிடப்பட்ட தங்க நாணயங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வெளிவர தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது தொழில்துறை வல்லமை. சீனர் கண்டுபிடித்து அரபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் டில்லி சுல்தானியர் காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது. ஸோ சீனர்கள் தான் காகிதம் கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அந்த அரபியர்களும் அதை பயன் அந்த காகிதம் தயாரிக்கிறது அந்த தொழில்நுட்பத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதை டில்லி சுல்தானியர்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, கல்வி. இஸ்லாமிய உலக கல்வி உலக கல்வி மரபுகள் அறிமுகமாயின. அடிப்படையாக இருந்தது மக்தப். இங்கே ஒரு பள்ளி ஆசிரியர் குழந்தைகளை படிக்கவும் எழுதவும் கற்றுத்தந்தார். ஸோ இந்த மக்தப் அப்படின்றது என்னன்னா, ஒரு பள்ளி ஆசிரியர் குழந்தைகளுக்கு படிக்க எழுத சொல்லித்தரது. ஸோ இஸ்லாமியம் உலக கல்வி மரபுகளுக்கு அறிமுகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சிக்கந்தர் லோடி 1489 இருந்து 1517 டைம்ல தமது ஆட்சிக்குட்பட்ட பகுதியில பல்வேறு நகரங்கள்ல மக்தப்களிலும் மதராசாக்களிலும் ஆசிரியர்களை நியமனம் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, வரலாற்றியல். அரபு பாரசீக கல்வியறிவுடன் மதம் சாரா அறிவியல்களும் இந்தியாவுக்கு வந்தன. சோ கூடுதலா இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, வரலாறு எழுதுதலும் அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல்களும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சச்னாமா அப்படிங்கிறது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அரபிய மூல நூலின் 13ஆம் நூற்றாண்டு பாரசீக மொழிபெயர்ப்பு. ஸோ இந்த சச்னாமா அரபிய மூல நூல், இது 13ஆம் நூற்றாண்டுல பாரசீகத்துல மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டில்லியில சுமார் 1860 எழுதப்பட்ட மின்ஹஜ் சிராஜின் தபகத் இ நஷ்ரி போன்ற பிற்கால வரலாறு எழுதலின் ஒத்திசைவும் தர்க்க ஒழுங்கும் இல்லாமல் இருந்த போதிலும் வரலாற்று ஆராய்ச்சியில் முன்னேற்றம் காட்டுவதாக உள்ளது. ஸோ வரலாற்று ஆராய்ச்சியில இது முன்னேற்றம் காட்டி இருக்கு இந்த பீரியட்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சூஃபிசியம். இது ஒரு துறவு முறை அப்படின்னு சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டுல சூஃபிகள் மத்தியில் செல்வாக்கு மிக்க இரு பிரிவுகள் இருந்தன. சோ முல்தானை மையமாக கொண்ட சுக்ரவர்த்தி, தில்லியில் பிற இடங்கள்ல கோலோச்சிருந்த சிஸ்டி. சோ இதுல மிக பிரபலமான சிஸ்டி துறவி யாருன்னா ஷேக் நிசாமுதீன். தன்னோட உரையாடல்ல 1307 to 322 இறை நம்பிக்கைக்கு முற்பட்ட கட்டத்திலிருந்து சூஃபிசியம் பற்றிய செம்மையான ஒரு விளக்கம் அளித்தார். சோ அது என்னன்னா, சோ இந்த விளக்கங்கள்லாம் யார் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, துறவி ஷேக் நிசாமுதீன் துறவி இந்த விளக்கங்களை கொடுத்திருக்காரு. அடுத்தது பாருங்க, ஜலாலுதீன் ரூமி அடுத்தது சூஃபி எப்ப இறை நம்பிக்கை கொண்டதாக மாறியது அப்படின்றத இந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்துல் ரஹ்மான் ஜமி 1414 இருந்து 1492 பாரசீக கவிதை வழியா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் அஷ்ரப் ஜஹாங்கீர் சிம்னி இவங்க 15ஆம் நூற்றாண்டுல மேற்கொண்ட முயற்சி வழியா 1246 இறந்த இஃபின் அல் அரபின் கருத்துக்கள் செல்வாக்கு பெற தொடங்கிய போது சூபிசம் இறை நம்பிக்கை கொண்டதா மாறுச்சு. ஸோ சூபிசம் இந்த பீரியட்ல இறை நம்பிக்கை கொண்டதா மாறுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலீபா, இது கலீபா அப்படின்றது முகமது நபியோட வாரிசாக கருதப்படுறதுதான் கலீபாக்கள். ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களின் மீது அதிகாரம் செலுத்தி வந்தனர். சோ இவங்க முகமது நபியோட வாரிசா கருதப்படுறாங்க. குடிமை மதம் இது மீது அதிகாரம் செலுத்தி வராங்க அப்படின்னு சொல்றாங்க. 1258 பாக்தாத் நகரை மங்கோலியர் கைப்பற்ற வரைக்குமே கலீபா தான் அந்த நகரத்தை ஆட்சி செய்யறாங்க. அதுக்கப்புறம் எகிப்துல 17 வரைக்கும் ஆட்டோமானியர் வெற்றி பெறும் வரையும் ஆட்சி செஞ்சாங்க.
ஸோ இதன் பின்னர் வந்து ஆட்டோமனிய சுல்தான்களே பதவியை வகித்து வந்தனர். அதுக்கப்புறம் ஆட்டோமனிய பேரரசு நீக்கப்பட்டு 1920 முஸ்தபா கமால் அதாதுர்கின் தலைமையில் துருக்கிய குடியரசு உருவான போது இக்கலீபா பதவி ஒழிக்கப்பட்டது. ஸோ எப்ப ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1920 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எது வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ணாங்க கலீபாக்கள் அப்படின்னா 1258 மங்கோலியர் கைப்பற்ற வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்தது அட்டோமேனியர் வெற்றி பெற வரைக்கும் 1516 17 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்தது சாதிகளும் பெண்களும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய நில பிரபுத்துவத்திலிருந்து ஸ்வீகரித்து கொண்ட சமூக நிறுவனங்கள் பலவற்றை சுல்தான்கள் மாற்றி அமைக்கவில்லை. அடிமை முறை வந்து ஏற்கனவே இந்தியாவில் நிறுவி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 13-14 நூற்றாண்டுல வந்து அடிமைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போர் வரி செலுத்த தவறுதல் ஆகிய இரு நேர்வுகளாலும் மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டனர். அடுத்து வீட்டு வேலை செய்வதிலும் கூடவே கைத்தொழிலும் அடிமைகள் ஈடுபடுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சாதி அமைப்பு வந்து எந்த மாற்றமுமே இல்லாம நீடிச்சுட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்திய கால இந்திய பெண்களிடம் கல்வியின்மை வந்து ரொம்ப பரவலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்து ஜாதியில வந்து உயர்குடியில இருக்க பெண்கள் வந்து கல்வி அறிவு படிக்க போறது வந்து ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஸ்லாமிய சமுதாயத்துல வந்து பெண்கள் வந்து கண்டிப்பா பர்தா போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் குடும்ப உறுப்பினர் தவிர வேற எந்த ஆண்களோடும் எவ்வித தொடர்பும் இல்லாம இருக்கிறதுக்கு செனனா அப்படின்ற பெண்கள் வசிப்பிடத்துல வந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க பெண்கள். எந்த பகுதியில? செனனா அப்படின்ற பகுதியில. ஸோ செல்வ பெண்கள் வந்து மூடு பல்லாக்கில், ஸோ மொத்தமா க்ளோஸ் பண்ண பல்லாக்கில் தான் வந்து பயணம் பண்றாங்க ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பர்தா அணிந்திருந்தாலும் சில விஷயங்கள்ல வந்து இஸ்லாமிய பெண்கள் தான் இந்து பெண்களை காட்டிலும் வந்து சுதந்திரமா இருந்திருக்காங்க. சொத்துரிமை பெறதுக்கு, மன விலக்கு பெற உரிமை, ஸோ இது எல்லாமே இந்து பெண்கள் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராஜபுத்திரர்களிட இருந்த மாதிரியே இந்து சமுதாயங்கள்லயும் வந்து பெண் குழந்தை பிறக்கிறதே வந்து ஒரு கெடு வாய்ப்பா. ஸோ ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பான வாய்ப்பு அப்படின்றது வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இஸ்லாமிய மரபுல வந்து விதவைகள், உடன்கட்டையர் இந்த பழக்கம்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பலதார மனம் வந்து இதுக்கு ஏற்பளித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலப்பு பண்பாட்டின் பரிணாமம் இந்தியருடனான துருக்கியரின் பரஸ்பர தொடர்பு கட்டடக்கலையிலும் நுண்கலையிலும் இலக்கியத்திலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு, சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் வந்து 1,80,000 அடிமைகளை வைத்திருந்ததாக புகழ் பெற்றார். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் வந்து 1,80,000 அடிமைகளை வைத்திருந்ததற்காக புகழ் பெற்றார். இதுல 12,000 பேர் வந்து கைவினைஞர்களாக பணிபுரிந்தனர். ஸோ அதுல முதன்மை அமைச்சர் கான் ஜஹன் மக்பூல், இவர் வந்து 2,000க்கும் அதிகமான பெண் அடிமைகளை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கட்டடக்கலை பாருங்க, வளைவு, கவிகை, நிலைவரைகள், சுண்ணாம்பு கலவை பயன்பாடு, சராசரி அம்சங்கள் ஆகிய இது எல்லாமே வந்து இந்தியாவுல அறிமுகமாயிருந்தன அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பளிங்கு கல்லு, சிகப்பு, சாம்பல், மஞ்சள் நிற மணல்கள்லாம் வந்து கட்டடங்களுக்கு பேரழகு ஊட்டின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குதுப் மினாருக்கு பக்கத்தில் அமைந்துள்ள குத்புதீன் ஐபக்கின் குபாத் உல் இஸ்லாம் மசூதியும் அஜ்மரில் உள்ள ஐத்கன் தின்ஹா ஜோப்ரா சிறப்பான எடுத்துக்காட்டுகள். ஸோ இவங்களோட கட்டடக்கலைக்கு சிறப்பான எடுத்துக்காட்டு எதுனா குதுப் மினாருக்கு பக்கத்துல இருக்க குத்புதீன் ஐபக்கோட குவாத் உல் இஸ்லாம் மசூதி அண்ட் அஜ்மரில் ஐத்கை தின்ஹா சோப்ரா, இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு இந்து கோவில், ஒரு சமண மடாலயம் மீது வந்து ஒரு மசூதி அமைக்கப்பட்டிருக்கு. அது எதுனா குவாத் உல் இஸ்லாம். அடுத்த மசூதி பாருங்க, அத்கை தின் கா ஜோப்ரா, இது ஒரு சமண மடாலயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இல்துமிஷ் கட்டி முடித்த போது 72.5 மீட்டர் உயரம் இருந்த குதுப் மினார். ஸோ குதுப் மினாரை யார் கட்டினாங்கன்னா இல்துமிஷ். அவர் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம்
ஃபெரோஷா துக்ளக் வந்து பழுது நீக்கும் பணியை வந்து மேற்கொள்றாரு. சோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குதுப் மினாரை கட்டியவர் அப்படின்னா இல்துமிஷ், அதோட பழுது நீக்கும் பணிகளை மேற்கொண்டவர் யாருன்னா ஃபெரோஷா துக்ளக். சோ இல்துமிஷ் கட்டும்போது 72.5 மீட்டர் இருந்திருக்கு. இவர் பழுது நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் 74 மீட்டரா உயரம் அடைஞ்சிருக்கு. சோ இந்த குதுப் மினார்ல வந்து 379 படிகள் வந்து இருந்திருக்கு. சோ வளைவு தோற்றம், சரிவான விளிம்பு அலங்கரிப்புகள் இது எல்லாமே வந்து சிறப்புடையது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மேற்காசியாவில இருந்து கைவினைஞர்கள் வந்து சேர்ந்தும் வளைவுகளும் கவிஞர்களும் துல்லியமும் முழுமையடைந்தன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் தலைநகர் தில்லியில துக்லகாபாத்ல வந்து யமுனை நதியை தடுத்து செயற்கை ஏரி ஒன்றை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு நடுவுல ஒரு கோட்டைய கட்டியிருக்காங்க. அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இது அலாய் தர்வாஷா அப்படின்ற இந்த கோட்டை தான். இது வந்து செயற்கை ஏரி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இசையும் நடனமும். சோ ராபாப், சராங்கி போன்ற இசைக்கருவிகளை இஸ்லாமியர்கள் கொண்டு வந்தனர். சோ இது வந்து இந்திய இசையை வந்து உலகில் உள்ள மத்த எல்லா இசையை விடவும் மேம்பட்டது அப்படின்னு அமீர் குஷ்ரு வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சூஃபி துறவி பிற்போதான் இக்காலத்தின் ஒரு மிக பெரும் இசைஞராக கருதப்பட்டார். சோ சூஃபி துறவி வந்து ஒரு பெரிய இசை வல்லுநராக கருதப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபெரோஷ் துக்ளக் வந்து இசையில் காட்டிய ஆர்வம் ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிபெயர்த்ததன் மூலம் ஒத்திசைவுக்கு எடுத்து சென்றது. சோ இந்திய சமஸ்கிருத நூலை வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா ஃபெரோஷ் துக்ளக். என்ன நூல்னா ராக் தர்பன். அடுத்தது இலக்கியம் பாருங்க, பாரசீக உரைநடையிலும் கவிதையிலும் ஒரு முக்கியமான நபராக விளங்குபவர் அமீர் குஷ்ரு. சோ இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அமீர் குஷ்ரு தான் வந்து இலக்கியத்துல வந்து முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமது 9 வானங்கள் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் அவர் பெருமிதம் கொள்கிறார். யாருன்னா அமீர் குஷ்ரு. இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். தன்னை இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமை அடைந்தவர் யாருன்னா அமீர் குஷ்ரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சூஃபி துறவி நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடல்களை கொண்ட பஃபாய்துல் பாவத் என்ற நூலை அமீர் ஹாஷான் தொகுத்தார். சோ அமீர் ஹாஷான் தொகுத்த நூல் எதுனா பஃபாய்துல் பாவாத். இது யாரோட உரைநடைகளை கொண்டதுன்னா சூஃபி துறவி நிசாமுதீனோட உரைநடைகளை கொண்டது. அடுத்தது பாரசீக உரைநடையின் ஆசானாக ஜியாவுதீன் பரணி தோன்றினார். சோ பாரசீக உரைநடையோட ஆசான் யாருன்னா ஜியாவுத்தீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஃபுது உஸ் சலாதீன் என்ற தனது கவிதை தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமி கஜனவியா காலம் தொடங்கிய முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலுமான இஸ்லாமியர் ஆட்சியின் வரலாற்றை பதிவு செய்தார். சோ இஸ்லாமிய ஆட்சி வரலாறு பதிவு எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுது உஸ் சலாதீன் என்ற கவிதை தொகுப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த நூல்கள்லாம் இந்த சமஸ்கிருத கதை தொகுப்பு நெக்ஸ்ட் சமஸ்கிருத நூல்களை மொழிபெயர்த்தது மூலமா பாரசீக இலக்கியம் வந்து வளமடைந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாரசீக சொற்களுக்கு நிகரான ஹிந்தாவி சொற்களை கொண்ட அகராதிகள் தொகுக்கப்பட்டன. சோ பாரசீக சொல்லுக்கு நிகரா ஹிந்தாவி சொற்களை வச்சு அகராதிகள் தொகுக்கப்பட்டிருக்கு. ஃபக்ருதீன் கவாஸ் இயற்றிய ஃபரங்கி கவாஸ், முகமது ஷதியாபடி இயற்றிய மிஃப்தஜி உல் புவஜாலா ஆகியன வந்து இந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கிளி நூல் எனும் துதி நமக என்பது ஷியா நக்ஷபி பாரசீக மொழியை மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளின் தொகுப்பு. சோ சமஸ்கிருத கதைகளின் தொகுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா கிளிநூல் அப்படின்ற துதி நமக